அண்ணா எப்பனே வந்த? ஏய் இப்ப தாண்டி வந்திருக்கான். நீ போய் ரெஸ்ட் எடுடா. சரிம்மா. மாமா மேல போ. ரெஸ்டா? முக்கியமான நேரத்துல வந்திருக்கான், நீ ரெஸ்ட் எடுக்க சொல்ற? மாப்ள, இங்க சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுதுல, ஆமா. நம்ம கட்சி சார்பா உங்க அம்மா தான் வேட்பாளர். சூப்பர்மா, கங்க்ராட்ஸ். சூப்பர்மா, கங்க்ராட்ஸ். Thank you. அடுத்த அமைச்சர் உங்க அம்மா தான். அமைச்சர் புள்ளனே பந்தாவா தெரியல. ஐயோ என்னண்ணே நீ? விடுண்ணே. நீ போய் ரெடி ஆகு. சரிம்மா. நீ போடி. போங்க, ரெடியாகுங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. மலர். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. என்ன செயலாளரே, வணக்கம்மா. இவ்வளவு நாள் மச்சான், இப்ப தங்கச்சியா? எப்போ தங்கச்சியை கொண்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் லேட் இல்ல. தங்கச்சி படிச்சவங்க, அவங்க திறமைக்கு எங்கேயோ போவாங்க. வாழ்த்துக்கள்மா. சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கும் அமோக வெற்றியை தேடி தரணும். நிச்சயமா. கொடுப்பா. அதை கொடுப்பா. தம்பிக்கு இப்ப என்ன வயசாகுது? 19 வயசு ஆகுது. அவங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறாரு. இன்னும் 6 வருஷம் தான். 25 வயசு ஆயிடுச்சுன்னா தம்பியும் அரசியலுக்கு வரணும். என்னை விட இவனுக்கு தான் அரசியல் அறிவு ஜாஸ்தி. உங்களுக்கு என்னம்மா, சின்ன வயசுல இருந்தே செயலாளரை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கீங்க. நீங்க கட்டாயம் பெரிய லெவலுக்கு வருவீங்க. உட்காருங்க உட்காருங்க, வாங்க. எடுத்துக்கங்க. எடுத்துக்கோ. தம்பிக்கு எனக்கு கொடுங்க. வேணாம். இல்ல வேணாம். வேண்டாம். வேணாம் வேணாம். சாப்பிடுங்க. ஆ. கேட்டதும் மறுக்காம என் தங்கச்சிக்கு நம்ம தலைவர் சீட்டு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. சக்திவேல் பண்ண குளறுபடிக்கு நீங்க என்ன செய்ய முடியும் செயலாளரே? உங்க அரசியல் வாழ்க்கையும் கட்சிக்கு நீங்க செஞ்ச சேவையும் தலைவருக்கு தெரியாதா என்ன? நீங்க இல்லனா நம்ம மாவட்டத்துல கட்சி ஏது? கட்சி ஆபீஸே உங்க இடத்துல தானே இருக்கு. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சந்தோஷம், வாங்க. வரமா. வரோம். வாங்க. தம்பிங்க வாங்க சார். நாளைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்துடணும். சரிங்க சார். சமாளிச்சிடணும். வரமா. பண்ணிடுவோம் சார். வரோம் செயலாளரே. வரோம். வாங்க.